Good morning. We're so happy that you can join us this morning. இந்த காலை வேளையில் நம் ஃபேமிலி டாக்ஸில் நாம் கிறிஸ்மஸ் நாட்களில் தேவனுக்காக நம்ம குடும்பமாக எப்படி செயல்பட முடியும், மிஷனல் ஃபேமிலின்ற ஒரு தலைப்பில் பேசி கொண்டு வருகிறோம். போன வாரம் ஐயாவும் அம்மாவுடைய வாழ்க்கையிலேருந்து we learned some very beautiful things. அவங்கள எப்படி கர்த்தர் ரட்சித்தாருன்னு கற்றுக்கொண்டோம். அவங்க சாட்சி மூலியமாக எப்படி அவங்க ஃப்ரம் த ஃபவுண்டேஷனல் லெவல் அஸ்திபார நாட்கள்லேருந்து அவங்க எப்படி ஒரு மிஷனல் ஃபேமிலியாக இருக்கணும்னு அந்த வாஞ்சை கொண்டு இருந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் போன வாரம் we saw about the worshipping family, ஒரு ஆராதிக்கிற குடும்பத்தை குறித்து ஐயாவுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஆஸ் அ ப்ரீஸ்ட், ஒரு பிரதான ஆசாரியனாக எப்படி அந்த குடும்பத்தில் செயல்பட்டு அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆராதனையும் கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் இருக்கணும்ன்ட்டு அவரும் எப்படி செயல்பட்டார், எப்படி நேரத்தை ஒதுக்கி கொடுக்க உதவி செய்தார், அநேக அருமையான காரியங்களை கற்றுக்கொண்டோம். Today we are going to learn some more things about this missional family. We are so happy that you can join us on this show, and we are excited to learn more things about how to be a missional family. So please go ahead and share what God has on your heart. Thank you, Pastor. ஸோ போன வாரம் நம்ம மிஷனல் ஃபேமிலிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி வர்ஷிப்பிங் ஃபேமிலி எப்படி இருக்கலாம், அது மாதிரி நர்ச்சர் பண்ணுறது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நர்ச்சர் பண்ணணும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். நர்ச்சரிங்னா வளர்க்குறது இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் ஆனக்கப்புறமும் ஒருத்தர் நம்ம வளர்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஹோலிஸ்டிக்லி நர்ச்சர் ஒன் another, spiritually, emotionally, அந்த மாதிரி சோஷியலி we have to grow. அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் நர்ச்சரன்ஸ்க்கு ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு, கணவனுக்கும் மனைவிக்கும். அதை ரெண்டு பேரும் பண்ணும் பொழுது அந்த குடும்பம் தழைக்க ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அது அப்படி வளரும்போது நான் ஒருத்தருக்காக ஒருத்தர் இப்போது சாக்ரிஃபிஷியலாக இப்போது ஐ வுட் சே, நான் கல்யாணம் ஆகி ஐ வாஸ் அ ஹோம் மேக்கர். 10வது வருஷத்தில் தான் என்னோட ஆர்கனைசேஷன் ஃபவுண்டரை நாங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு குடும்பம் அப்படி செதஞ்சிட்ருக்க டைமில் ஹெல்ப் கொடுக்கறதுக்கு நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தோம் ஆட்களை. அப்போது சரியான நேரத்தில் சரியான ஹெல்ப் கிடைக்காததுனால we had to face ஒரு பெயின்ஃபுல் லாஸ் இந்த ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது தான் இந்த கவுன்சிலிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்படும்போது எங்களோட நிறுவனர் டாக்டர் பிசி மேத்யூ அது ஆண்டவருடைய வழி நடத்துதல் கரெக்டான அந்த நேரத்தில் நான் ஊழியத்துக்கே போகக்கூடாதுட்டு இருந்த ஒரு ஆளில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ரெடினஸ் ஆண்டவர் உண்டு பண்ணி இருந்தார். அந்த டைமில் கரெக்டாக அழைப்பு வந்தது பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் நீ போ, ஹீ ரிலீஸ்ட் மீ. ஏன்னா அவங்க அவ்வளோ பிஸி. வீட்டில் நான் இருந்தேன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே ஹி ரிலீஸ்ட் மீ டு நர்ச்சர் மீ, டு பி ஸ்ட்ரென்தன், டு பி யூஸ்ட் பை த லார்ட். ஸோ அதில் ஹிஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூட்டர். நான் இப்போ வர படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு பின்னாடி அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நர்ச்சரன்ஸ் நான் இன்னைக்கு அவங்கள அக்னாலேஜ் பண்ணுறேன் மாதிரி டெஃபினெட்லி I have played some role in. You can share about how we help each other. என்னோட ஒர்க்கை நான் யோசிக்கும்போது, நான் கல்யாணம் ஆரம்பித்த நாட்கள் அதுக்கு முன்னாடிலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தனால அந்த ப்ரோக்ராமிங் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். ஒரு மணிக்கணக்காக உட்காந்து நான் வேலை பார்க்கணும். எனக்கு நான் சந்தோஷப்படுவேன். நிறையா இதை நம்ம முடிக்கிறோம். அதனால் சேலஞ்சிங் ஒர்க் மற்றவங்களுக்கு பண்ண முடியாததெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்லாம் ஒரு விதமான இது என்ன சொல்கிறது, ஒரு கிக் மாதிரினே யோசிக்கலாம். கடைசியில் இந்த சந்தோஷப்பட்டு நம்ம வர மாதிரி இருக்கும். என்னோடய திருமண காலத்தில் முதலையும் கூட அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வேலையில் ஈடுபடுறது அந்த மாதிரி. ஆனால் குடும்பத்தை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையில் நம்ம கொண்டு போகணும். குடும்பமாக நம்ம கடவுளை ஆராதிக்கிற குடும்பமாக, ஒரு கடவுளுக்கு பிடித்தமான கடவுளை தலைவராய் கொண்ட குடும்பமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஆலிவ் இந்த கோர்ஸுக்குன்னு போனதுக்கப்புறம் நிறைய இதை குடும்பமாக நாங்கள் லேர்ன் பண்ணோம். நிறையது எனக்கு தெரியாது. ஈவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு மேலே கல்யாணம் நடந்தது. ஜூன் மாதத்தில் ஆலிவோட பிறந்தநாள் வந்தது.
வரும்போது அவளுக்கு காலையில் ஒரு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டாங்க அவள் சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன் அவளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவளுக்கு வந்து நான் விஷ் பண்ணுறேன், நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணி பண்ணுற குடும்பத்திலேருந்துன்னு வரல. ஆனால் ஆலிவோட குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு பிறந்த நாளும் வந்து அவங்க சிப்ளிங்ஸாக பேரண்ட்ஸாக இருந்து ஜெபம் பண்ணி அதை ஒரு சந்தோஷமாக நடத்தின குடும்பத்திலேருந்து வந்தவா. அது அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், சரி அவளுக்காக நம்ம ஒரு சில இதை வந்து நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் ஆலிவ் இது படித்ததுக்கப்புறம் நிறைய இதை குடும்பமாக நாங்கள் லேர்ன் பண்ணோம். எப்படி வந்து ஒரு மிஷனல் ஃபேமிலியில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நர்ச்சர் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணமாக வந்து ஆலிவ் வந்து படிக்கும்போது இருந்த லேர்னிங் நாங்கள் குடும்பமாக பண்ணது வந்து வீட்டில் வந்து அவளுமே ஆலிவுமே வந்து சொல்கிற காரியங்கள். இப்போ ஒன்று வந்து நேரம் செலவழித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரி நம்ம இன்றைக்கி வந்து யோசிப்போம், நான் வந்து என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கேன்னு நம்ம யோசிப்போம். யோசித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமா சரி இப்போ வந்து நம்ம எதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும், இப்போ எது வந்து உங்களுக்கு என்கிட்டருந்து பிடிக்கலைங்கிறத சொல்லுங்கள், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கூல் என்விரான்மெண்ட்டில் ஒரு குடும்பமாக இருந்து அந்த ரெண்டையும் பேசினது. அப்போ தான் நான் அதை நேரம் எடுத்து பண்ணுறது வந்து அது எனக்கு நான் வந்து அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எடுத்தேன். அப்படிலாம் எங்கள் வீட்டில் பண்ணதும் கிடையாது, யோசித்ததும் கிடையாது. அப்போ குடும்பமாக நானும் ஆலிவும் பண்ணியிருக்கோம், குடும்பத்தோட பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சு பண்ணும்போது 4 பேரும் உட்காந்து கேட்போம். சரி அம்மாவை பற்றி சொல்லுவோம், அம்மாவை பற்றி ஒவ்வொருத்தரும் என்ன நல்லது வந்து அம்மாட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணோம் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் அப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணி நன்றி சொல்கிறது. அதை யோசித்து அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் இது பண்ணீங்க இந்த காரியத்தினால எனக்கு நிறைய இது வந்து அந்த டைமில் தான் நமக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கோம், ஒய்ஃபுக்கும் பிள்ளைக்கும் நம்ம வந்து இதை இம்பேக்ட் பண்ணியிருக்கோம், அதை யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு அப்போ தான் தெரியும். அதே மாதிரி ஒரு சில நான் இந்த சைடில் வந்து நான் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறது அதுவும் அந்த நேரத்தில் தான் எனக்கு தெரியும். சரி இந்த ஹர்ட் டீப்பாக போயிருக்கு, நான் வந்து சாதாரணமாக என் வேலைக்கு நடுவில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனால் நேரம் செலவழித்து அதை உட்காந்து பண்ணும்போது தான் பிள்ளைங்கிட்டேருந்து மனைவியிட்டேருந்து கேட்கும்போது இப்படிலாம் பண்ணால் வந்து இது நல்லா இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்புட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் வந்து ஆலிவ் படித்ததுலேருந்து அதே மாதிரி ஆலிவ் என்கிட்ட பேசினதுலேருந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறதில்ல, அதில் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட். இதில் இன்னொரு பெனிஃபிட் முக்கியமானது என்னென்னா, முன்னாடி அவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருந்த நான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர கடவுளுக்கு நம்ம நேரம் செலவழிக்கிறது அதில் இம்பார்ட்டன்ஸ் கூட்டும்போது மனசளவுலையும் எனக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஸ் ஆகிறது, ஒரு டைம் என்னால் வெளியெடுக்க முடியுது, என்னோடய ஒர்க்கை வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது, மனைவி கூடயும் பிள்ளைங்க கூடயும் நேரம் செலவழிக்க என்னால் முடியுது. அது கடவுளுடைய கிருபைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் அதை யோசித்து ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்தை கொடுங்க சாமின்னு கேட்குறதுக்கு அப்போ தான் முடிஞ்சது. அது வரைக்கும் நான் ஒர்க்கில் வந்து அவ்வளோ தூரம் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணதுலேருந்து இதிலிருந்து வெளியே வந்து என் குடும்பமாக கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆலிவோட ஒரு இனிஷியேட்டிவ், அவளோட இன்புட், அது வந்து எனக்கு வந்து ஒரு நர்ச்சரிங், ஒரு கரெக்ஷன், ஒரு சேஞ்ச் இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு உதவியாக இருந்தது. இது அவங்களோட ஹியூமிலிட்டி இல்லையா, அது டீச்சபிளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கெல்லாம் தெரியும் நீ நான் சொல்கிறபடி இது அப்படிங்கிற ஒரு 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 சுச்சுவேஷனில் இருந்தால் வளர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவ சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம கேட்டு வாழும்போது அதில் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஒரு ஹியூமிலிட்டி. ஐ திங்க் தட் இஸ் த பேசிக் திங் தட் ரியலி ஹெல்ப்ட் us grow. When we hear the term missional family, நிறைய டைம்ஸ் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம வெளியே போய் சூசேஸ் சொல்லணும், நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்கள் நடத்தணும்னு. பட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பெர்ஸ்பெக்டிவ். Within the family, a missional family nurtures each other. அதில் நீங்கள் வந்து you mentioned not just the two of you, but even your children being a part of that. Maybe ask the Lord to help us, இல்லைங்களா? இந்த மாதிரி Lord, sometimes it's very humbling to sit your children down and say, நான் சொன்னது எதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா, இல்லைங்களா? Can you forgive me? For a dad to ask that to wife and children and say, I've been a workaholic, I've not had time
to listen to you, to, be able to pour into your life. I think these are very deep things that involves a missional We family. call this activity as a periodic family temperature check. Say that again, a Periodic family temperature check. Wow. Okay. So எல்லாருமே we make time. அதுக்கு பிள்ளைகள் தான் இன்சார்ஜ். They fix the time and they set the stage and they ஒரு ஃபார்முலா இன்விடேஷன். அவங்களுக்கு ஒரு ஃபன் வளர்கிற டைமில். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஆக்கிட்டு அதில் உட்காந்து எல்லாரும் ஃப்ரீயாக ஃபோனெல்லாம் சைலண்ட் மோடில் போட்டுட்டு வில் சிட். Wow. So it starts with appreciation. We start with appreciating ourselves. Okay. இந்த வாரத்தில் ஆண்டவரோட enabling-ஓட நான் இது பண்ண முடிஞ்சிச்சு. If you're taking notes, write this down. It starts with appreciation. Yeah. Number 2. Yeah. And then we appreciate each other. So ஒருத்தரை appreciate பண்ணும்போது we feel good, la? So it develops readiness to now listen to the criticism. Okay, Yes. so when you receive appreciation, you're not only ready to receive concerns and criticism, but it doesn't even come out like a criticism. It comes out in a very toned down way. The way it is expressed, it sounds like the concern that is expressed respectfully. Wow. Okay, so அதுக்கப்புறமா ஆஃப்டர் அப்ரிசியேஷன் த நெக்ஸ்ட் ரவுண்ட் இஸ் எக்ஸ்பிரஸிங் கன்சர்ன்ஸ். ஸோ அம்மா நீங்கள் நேற்றுக்கு ஹோம்ஒர்க் பண்ணும்போது உங்கள் டோனாலிட்டி கொஞ்சம் மாறிட்டு, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஐ எம் ஸோ சாரி, ஐ வில் பி கேர்ஃபுல். அந்த மாதிரி எவ்ரி ஒன் கெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க சொன்னது போல் எல்லாரும் என்கிட்ட ஃபஸ்ட் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். நான் இப்படி ஒரு மிஸ்டேக் இந்த வாரத்தில் பார்த்தேன். ஐ எம் சாரி இஃப் ஐ ஹேட் ஹர்ட் எனி ஒன் ஆஃப் யூ அண்ட் ஐ வில் மேக் ஷுர் தட் I won't repeat it next week. And it starts from yourself, then you move on to talk about the concerns about others. Yeah. Then we sit together to pray about each other's concern, and we also explore, brainstorm ideas. இப்போ இந்த மிஸ்டேக் திருப்பி அடுத்த வாரத்தில் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும்னா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், எதில் நம்ம மாறிக்கணும் அப்படின்னு. ஸோ தேட் ரியலி ஹெல்ப்ட் அஸ் க்ரோ. எஸ்பெஷலி வி டிட் திஸ் மோர் இன்டென்ஷனலி வென் our children were in their teens. ஸோ அந்த டைமில் அந்த டீன் டர்புலன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு திஸ் ஆக்டிவிட்டி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். Wow. There's so many things that we have learned today. And as we're getting ready to pray, a missional family is a family that is also looking into each other and helping grow that intimacy, helping solve those heart issues, especially those teenage years in Solomode, turbulence teenage years. It's not an easy time. So, but how beautiful it is when we can communicate, when we can put all our phones aside and we can sit together like this. How healing it is for a missional family. So maybe we have to make a decision this week, as we have seen a great example. Can we also pray, plan, and execute it in the Christmas time when we have a holiday? Can we all sit as unga kudumbathoda neenga ukkandu to spend this time as Olive Ma'am has shared with us? What a beautiful journey it would make our lives. Shall we pray? And as we pray, we can commit these things to the Lord. Aya, would you like to lead us in prayer? Yeah. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மிஷனல் ஃபேமிலி அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் ஷேர் பண்ணதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுகிற கர்த்தர் நீர், தலைவராயிருந்து வழி நடத்துகிறவர் நீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பேசினதின்படி ஆண்டவரே, வர்ஷிப்பிங் ஃபேமிலியாய் மட்டும் இல்லாமல் நர்ச்சரிங் ஃபேமிலியாய், ஒரு அஃபெக்ஷனேட் ஃபேமிலியாய் எங்களுடைய குடும்பங்கள், சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மாற வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முனைப்புள்ளவர்களாய், இந்த உலகத்திலே மற்ற காரியங்களை காட்டிலும் இவைகளுக்கு முக்கியத்துவம் தந்து ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளிலே நாங்கள் முனைப்பாயிருந்து குடும்பங்களை கர்த்தருடைய உதவியோடு கட்டியெழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு தேவையான பொறுமையையும், அதற்கு தேவையான தாழ்மையையும், அதற்கு தேவையான அன்பையும் கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊற்றி ஆண்டவரே, குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற சாத்தான், எங்களுக்கு எதிரியான சாத்தான் இருக்கும்போது ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வெற்றி சிறக்கும்படிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து நிலைநிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். கர்த்தர் கட்டி எழுப்பி கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் தந்து வழி நடத்தும். எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. Thank you so much for sharing and inspiring us today. And thank you all for joining us. Stay tuned. We have another week of blessed learning in the presence of God. God bless you all. Thank you.